மக்களே, இன்னைக்கு கோவளம் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நமக்கு கோவளம் பற்றி பெருசாக தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்டு இளங்கோன்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு. ஸோ அவரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமேன்ட்டு ஹெல்ப் பண்ண வர சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க கோவளத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கோவளத்தில் இறங்கினதுமே ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு நாங்கள் போனது இந்த தர்கா தான். அங்கே போய் ஆட்டுக்குட்டி நம்ம கோவளத்தில் இருக்கிற மசூதிக்கு வந்திருக்கோம். பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே, பெட்ஷீட் மாதிரி தெரியல. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யார். ஸோ நம்மளை வழி நடத்துறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு இளங்கோ வந்திருக்காரு. இளங்கோ, ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும். இது பரத், வணக்கம் வர்ஷிகா, ஹாய், அண்ட் மம்மி. நாங்கள் எல்லாரும் இப்போ கோவளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாவ், என்னடா இது கடை தெரு. மசூதிக்குள்ளே நான் போயிருக்கேன், ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவளமில் இருக்கிற மசூதிக்கு வர்றது. சூப்பராக இருக்கேடா, திருவிழா மாதிரி இருக்குதே. இளங்கோ, இது இந்த தொட்டில் கான்செப்ட் மாதிரியா? ஓ, இந்த கோவளம் தர்கால முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ரிலிஜியன்ஸ் மக்களும் வராங்க. டிப்ரெஷன்ஸ், டிசீஸு, ஹெல்த் இஷ்யூஸு, குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் பேய் பிடிச்சதா சொல்றவங்க, அப்படி எல்லாருமே இங்க ப்ரே பண்ணிக்கிட்டா கியூர் ஆகும்ட்டு இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்கேயும் இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல இளங்கோ, தொட்டில் இது பண்றதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி துணியும் நல்லது கோயில் தொட்டில எல்லாம் பாத்தியா, நம்ம இதுல சீரியல் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயுமே அந்த கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் ஏதாவது ப்ரே பண்ணிட்டு அது நடந்ததுன்னா சாத்துறதுக்காக அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். இளங்கோ நானும் பேசிட்டு வந்தோம். ஐயோ, நான் வரல. அங்க இந்த பச்சை கலர்ல கொடி மரம் போல இருக்குல்ல, சோ இங்கதான் பேய் பிடிச்சா மந்திரிப்பாங்களாம். இந்த ஏரியால கொஞ்சம் எச்சரிக்கையா தாமா தெரியணும். ஏய், சூப்பர்ல, ஹிந்துஸ்லாம் கூட அதுல ப்ரே பண்ணிட்டு போறாங்க. ஸோ இங்கே கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் மோஸ்ட்லி எல்லாரும் உள்ளே போவாங்க. அதே போல தான் நாங்களும் பண்ணினோம். ஆக்சுவலாக இந்த தர்காவில் ஒரு முஸ்லிம் செயின்ட் ஹஸ்ரத் தமீம் அன்சாரின்றவருடைய சமாதி தான் இருக்கு. ப்ராஃபெட் முகமதோட சீடர்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1800 இந்த தர்கா கட்டப்பட்டதா சொல்றாங்க. பட் எங்களுக்கு இயர் ஷுவரா தெரியல. உள்ள இருந்த தீய சக்தி எல்லாம் போயிடுச்சா? ஸோ ஆல்மோஸ்ட் கோவில் போலவே தாங்க கான்செப்ட் இருக்கு. மந்திரிச்சு விடுறாங்க, பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்றவங்க குணமாயிட்டு ஒரு பூட்டு லாக் போட்டு மாட்டி விடுறாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க, வேண்டுதலுக்கு விளக்கேத்துறாங்க, அப்புறமா அந்த சால்வை சேலையெல்லாம் செலுத்துறாங்க. அப்படியே கோவில் போலதான் கான்செப்ட் இருக்கு. அப்புறம் அப்படியே இன்னும் உள்ள போனா அங்க ஒரு 4-5 சமாதி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் நம்மளால பார்க்க முடியுது. அங்க எல்லாரும் இந்த நேர்த்தி கடன் எல்லாம் செலுத்திட்டு வராங்க. இல்லைங்கோ, விளக்கு ஏன் சாரி லாக் அதுதான் ஏதோ நம்ம இங்கே அது லாக் ஆகிட்டோம்னு சொல்லி எதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன வருஷம் பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ இங்கே ஒரு லாக் வாங்குற நிலைமைக்கு வச்சிருக்கிறேன். ஸோ மசூதி அண்ட் இங்கே என்னென்னலாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கோவளத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோவளம் வந்தீங்கன்னா இங்கே மசூதிக்கும் வரலான்னு தெரிஞ்சுக்கோங்க. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இல்லை. மசூதியை பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். வெற்றிகரமாக நம்ம பீச்சுக்கு லேண்ட் ஆகிட்டோம். இந்த பீச்சில் நமக்கு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா 4 o'clock வந்துருங்க. இதெல்லாம் மீன் அப்பா கிட்ட
இந்த பீச்சோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே வந்து ஃபிஷ் ஃப்ரை ஷாப் தான். ஸோ இங்கே வந்து நண்டு, அப்புறமா ஃபிஷ் 65, கடம்பா, ஃபிஷ் வெரைட்டிஸ், இலிப்பூச்சி, இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்ன மீன்லாம் இருக்குக்கா? வஞ்சரம் இருக்கு, கிழங்கா இருக்கு, ஏரி வவ்வால் இருக்கு, பாறை இருக்கு, காணாம இருக்கு, அப்புறம் எலிப்பூச்சி, நெத்திலி, கடமா, நண்டு. இதானா அது? நல்ல ஒரு ஷாம்பிள் எல்லாத்துலயும் குத்திங்கன்னா வயிற்றுல சாப்பிட்டு. அவங்க கிட்ட சொல்ல, அக்கா கிட்ட சொல்ல. அமைச்சரே இப்பொழுது பார்மையா நான் மாத்திட்டா எல்லாத்துலயும் ஒரு சாம்பிள் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஒரு ப்ரான், ஒரு இலிப்பூச்சி, அப்புறம் ஒரு வஞ்சரம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மக்களே, இங்கே ஃப்ரை எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இலிப்பூச்சி வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இங்கே சாப்பிடும்போது எது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு கேட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, போயிட்டு அந்த ராட்டினம்லாம் விளையாண்டுட்டு அப்படியே கடத்தெருவெல்லாம் பார்த்துட்டு, என்ன இல்லைங்கோ அடுத்து ராட்டினம் விளையாடுறோம், கடத்தெருவெல்லாம் பார்க்குறோம், பீச்சுக்கு போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை முடிச்சுட்டு அட்வென்ச்சர் ரைடுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் கோவளம் பீச்சோடைய அட்ராக்ஷன் பாயிண்ட் நம்பர் 2. இதுலயும் போட்டோம். என்ன கொடுத்தாலும் செய்வேன். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un 3, rompe la pio. Tostada en Margalledo. நெக்ஸ்ட் இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஐயோ ஸோ இங்கே வந்து அட்வென்ச்சரஸ் பைரேட் ஷிப்பு, டாய் ட்ரெயின், மெரிகோ ரவுண்ட், அப்புறம் ஒரு கார் ரவுண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி இருந்தது உனக்கு? இது 3 ரைடில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எது பெருசு? அப்புறம் எதுக்கு அழுதா? இந்த பைரேட் ஸ்விங் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அட்வென்ச்சரஸ் ரைடை முடிச்சுட்டு 3rd அட்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ நம்பர் 3rd அட்ராக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோர் வாக் தான். இந்த ஷோர் வாக்கில் பல விஷயம் இருக்குது. ராக் கிளைம்பிங், அப்புறம் இந்த ஷோர் வாக்கில் கடலில் இருந்து டைரெக்டாக போட்டில் வந்து ஃபிஷ் எல்லாம் இறக்கி நம்ம கண்ணு முன்னாடியே விற்பாங்க. ஸோ வீக்கெண்ட்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் வீக் டேஸ் ஈவினிங் 4க்கு வந்தால் ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாக்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த அட்ராக்ஷன் வந்து பீச். இந்த பீச்சில் ராக் வியூ ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் பீச் குளிக்கிறதுக்கு ரொம்பவே சேஃபாகவும் இருக்குது. கிட்ஸை நம்பி குளிக்க வைக்கலாம். ஆழம் கிடையாது, ஷாலோ வாட்டர். அண்ட் ஸோ கிட்ஸ் வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணலாம். ஃபிஷர்மென்ஸ் எல்லாரும் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஸோ ஃபுல் சேஃபாக இருந்துச்சு. A few minutes later.
later. வீட்டுக்கு போகலாமா? ஸோ பிள்ளைங்க உள்ளே போனால் வெளியே வர மனசே அவங்களுக்கு வராது, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீச்சையும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்து ஃபிஷ் மார்க்கெட். இங்கே பல சைஸில் பல வெரைட்டி ஃபிஷ் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷை எப்படி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கணுன்றத இளங்கோ வச்சு ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அடுத்து இந்த பலூன் ஷூட்டிங் அண்ட் பீச் கேம்ஸ் கூட இந்த பீச்சில் இருக்கு. ஸோ ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. லாஸ்ட் பட் ஃபேவரட் அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்து கடத்தெரு. சீப் ப்ரைஸ்க்கு ஃபேன்சி டாய்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, சீ ஷெல்ஸில் செஞ்ச வெரைட்டி ஃபேன்சி ஐட்டம்ஸு, ஸ்டோன் ஐட்டம்ஸு, அப்புறம் கஸ்டமைஸ்டு நேம் சீஷெல் கீ செயின்ஸு, இது கூட இங்கெல்லாம் வந்து வாங்கலாம். ஸோ இதை தவிர கடத்தெரு ஃபுல்லாகவே நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்படி கோவளத்துலேருந்து கிளம்புற வழியில் ஐஸ் கோலா, ஐஸ்கிரீம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் இங்கே வந்து நார்மல் கடைங்க, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும்னா டேப் கிஃப்ட்ஸ் கோவளம் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கொடுப்பீங்க இல்லையா? டெலிவரியும் பண்ணுவோம். சரி, வர்ஷிகா விளாக்ஸ்ன்னு சொன்னால் ஏதாவது ஆஃபர் தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக. ஆக மொத்தம் இன்றைக்கி கோவளம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.